18வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம். சுரமந்திர தருமூல நிவாசः சய்யா பூதலம் அஜினம் வாசः சர்வ பரிகிரக போக தியாகः கஸ்ய சுகம் ந கரோதி விராகः. இந்த ஸ்லோகம் ஞானத்துக்கு முக்கியமாக வேண்டிய யோக்கியதை, குவாலிஃபிகேஷன், வைராக்கியம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றது. சுர மந்திர தரு மூல நிவாசக. சுர கடவுளுடைய, பகவானுடைய கோவிலுடைய இருக்கிற மரத்தினுடைய அடியில அவருடைய வாசம். இவர் இந்த இவரை பத்தி சொல்றார். ஒரு யோகியை பத்தி சொல்றார். என்ன, அவர் அவருடைய வீடு எதுன்னா கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தினுடைய அடியில தான் அவருடைய வீடு. நிவாசகா, வேற ஒண்ணும் கிடையாது அவருக்கு. பூதலம் ஷையா, தரதான் அவருக்கு படுக்க. ஷையா பூதலம். அஜினம் வாசக, துணிங்கிறது தோல் தான், துணி மான் தோல். அஜினம் வாசக. சர்வ பரிகிரக போக தியாக. பரிகிரகம்னா பொருள்கள், உடைமை. எல்லா உடைமைகளையும் அதனுடைய போகத்தையும் விட்டவர். சில பேர், சில சன்னியாசிகள் ஓடு வச்சுருப்பா சாப்பாட்டுக்கு. அது கூட இவருக்கு கிடையாது. யாராவது போடுறதுன்னா கவலம் சாப்பாடு போடுறது அப்படி கைதான் ஓடு. சாப்பிட்டு அலமின்ட்டா அவருடைய சாப்பாடு ஓவர். சர்வ பரிகிரக போக தியாக. அப்படி இருக்கிற ஒருவர், இப்படி வாழ்க்கையை நடத்துறவர் ஒருவர். கஸ்ய சுகம் ந கரோதி விராக. அவருக்கு அவனுடைய என்ன விராக, அவனுக்கு ஏன் சுகம் தராது? அப்படிப்பட்ட ஒருவருக்கு என்ன விராகம்னா வைராகியம். வைராகியம்னா என்ன? பொருள்களின் மேல் ஆசையின்மை. அவனுக்கு மனசுல நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். அவனுக்கு அந்த நிம்மதிங்கிறது தான் சுகம். என்ன, இந்த சுகம்ங்கிறது வீடு வாசல்னாலேயோ பொருட்கள்னாலேயோ மனிதர்கள்னாலேயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த உடைமைகள் எல்லாம் விட்டு விட்டு இருக்கிறது தான். ஏன் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சுகம் இருக்காது? நமக்கு இவ்வளவு சமாச்சாரங்கள்லாம் வேணுமா? நம்மளுடைய ஆனந்தத்திற்கு, இன்பத்திற்கு, சுகத்திற்கு இவ்வளவு பொருட்கள் தேவையா? அதான் கேள்வி, அவர் கேட்கிற கேள்வி. எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டார். எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அவனுக்கு கோவில் மரத்தடி வீடு, தரதான் படுக்க. என்ன, அவன் தோல் தான் அவனுடைய துணி. என்ன அப்படின்னா, அப்படி இருக்கிறவன் வேற ஒரு உடமையே கிடையாது. என்ன, அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு, வைராக்கியம் இருக்கிறவனுக்கு, அவனுக்கு இருக்கிற நிம்மதி மற்றவளுக்கு கிடைக்குமா? என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இது எப்படின்னா, இதுல சர்வ பரிகிரக போக தியாக. பரிகிரகம்னா உடைமை. நம்மளுடைய இதுல என்ன சொல்றது, இந்த அஷ்டாங்க யோகத்துல யமம் நியமம் அப்படின்னு சொல்றா இல்லையா? யமம் அப்படின்னா, யமன்னா எது வேண்டாம்ங்கிறதோ, எது கூடாது அப்படிங்கிறதோ. ஹிம்சை கூடாது, அஹிம்சா. பொய் கூடாது, சத்தியம். அதுல பிரம்மச்சரியம். அஸ்தேயம், பிற பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது அஸ்தேயம். அஸ்தேயம்னா திருடுறது, பிற பொருளை எடுத்துக்கொள்றது, அது இல்லாம இருக்கிறது. அபரிகிரக அப்படின்னு ஒண்ணு சொல்றது. அபரிகிரகங்கிறது ஒன்னது அந்த யமன்ல, அதாவது நம்ம வாழ்க்கையில எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் யோக சாஸ்திரத்துல. அபரிகிரகங்கிறது ஒண்ணும். சர்வ, அதாவது உடைமைகளை வேண்டும் அளவுக்கு மேல் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அபரிகிரகங்கிறது. இது எப்படின்னா, நமக்கு எதுக்காக பொருள்களை ஜாஸ்தி சேர்க்காதேன்னு சொல்றா அப்படின்னா, வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோ, அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, ஒன்னும் உங்களுடைய நேரத்தை, இவருடைய ஆச்சாரியாருடைய ஐடியா என்னன்னா, உங்களுடைய நேரத்தை ஈஸ்வரனிடமிலும் ஆன்மீகத்திலும் செலவிடணும். நீங்க உங்களுடைய டயத்தை பொருள்களை சம்பாதிப்பதற்கும் அதை ரட்சிப்பதற்கும் அதை பத்தி கவலைப்பட்டதுக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, the more you have, the more problems you have. என்ன, எந்த வஸ்துக்கள் எடுத்தனாலும் சரி, என்ன, மெயின்டெனன்ஸ் இஸ் a problem. அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதை பார்த்துக்கிறது ஒரு ப்ராப்ளம். ரிப்பேர் ஆச்சுன்னா கூப்பிட்டு யாராவது பண்ண சொல்லணும், ப்ராப்ளம். செலவு விட்டு சொல்லுங்க. என்ன செலவுங்கிற அசியூமிங் உங்ககிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுக்காக
அதுக்கான அக்கறை எடுத்துக்கொண்டோ அதுக்கான தொந்தரவு ட்ரபிள் எடுத்துட்டு நம்ம இந்த காரியத்தை பண்றதுன்னா உங்களுடைய மனசு எங்க இருக்கும்? அந்த பொருள்கள் மேலதான் இருக்கும். என்ன, வீட்டுல குழா வேலை செய்யல, பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணணும். ஃப்ளஷ் வேலை செய்யல, அது சரி பண்ணணும். என்ன, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை கூப்பிடணும், அது சரி பண்ணணும். அப்புறம் டாக்ஸ் கட்டணும், வாட்டர் டாக்ஸ் கட்டணும், ரோட் அந்த டாக்ஸ்காரன் வந்து கட்டுன்னு இருக்கான், அங்க போய் கட்டிட்டு வரணும், அதை போய் கியூல நின்று கட்டணும். இப்படி நமக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் கார் எடுத்தனால்னா அதுக்கு லைசன்ஸ், அதுக்கு ரோட் டாக்ஸ், அதுக்கு இது ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு ப்ராப்ளம், 100 சமாச்சாரம். எந்த வஸ்து எடுத்தாலும் சரி, என்ன பொருள் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அதை முதல்ல அக்வயர் பண்றதுக்கு வேணும், எஃபர்ட் எடுத்துக்கணும். அந்த பொருள் நமக்கு அடையிறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணணும், அதுக்காக டைம் செலவிடணும். அது வந்ததுக்கு அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கோசரம் டைம் செலவிடணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொருள்கள் ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனசு வந்து இந்த விஷயத்துல தான் மாட்டின்னு திண்டாடுறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு, என்ன, அந்த அளவுக்கு உங்களுடைய டைம் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் ஈஸ்வரனை பத்தி நினைக்கிறதுக்கோ இல்ல ஆன்ம விருத்தி செய்யறதுக்கோசம், என்ன, நம்ம ஆன்மீகத்தை முன்னேறதுக்கோ, என்ன, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமோ அதுக்கெல்லாம் டைம் அவைலபிளா இருக்கும். அதனால ஜாஸ்தி விஷயங்களை குவிக்காதே, சொத்தை குவிக்காதே. என்ன, நீ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ மினிமமா வேணுமோ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நம்மளுடைய பெரியோர்கள்லாம் இது கடைப்பிடித்துன்னு வந்தா, நம்ம காலத்துல இது பண்ணிட்டு வந்தா. அவர் ஆச்சாரியா எழுதுற பிரிவா, காஞ்சி பிரிவா எழுதுற தர்மத்தின் இத தெய்வத்தின் குரல்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலத்துல இப்போ நம்ம வெண்கல பானைன்னு சொல்றோம்னு வச்சோங்க, வெண்கல பானைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த காலத்துல பானை தான் உபயோகிச்சிருந்தாங்க எல்லாரும். என்ன, முக்காவாசி ஜனங்கள் பானை தான், மண்பானை தான் உபயோகிச்சுட்டு இருந்தா. அப்புறம் வெண்கலம் வந்தது, அதுல மோகம் வந்தது, அதுக்கப்புறம் எவர் சில்வர் வந்தது, என்ன, வேரியஸ் திங்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்துடுத்தோம். என்ன, ஆனா அந்த பானைங்கிற பேர் ஸ்டில் இருக்கு, வெண்கல பானை அப்படின்னு சொல்றோம். என்ன பிரிவா சொல்ற, இந்த வெண்கல பானைங்கிறது இண்டிகேட். அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுல பானை தான் வச்சுட்டு இருந்தா. என்ன, பெரிய ஒரு இதான இருந்தாலும் ஒழிய சாதாரணமா எல்லாரும் சிம்பிளா தான் இருந்துட்டு இருந்தா. ஊடு போட்ட வீடு, கூரை போட்ட வீடு, அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தா. ஜாஸ்தி சோசியல் இந்த டிஃபரன்சஸ் ஜாஸ்தி இல்லாம வாழ்ந்து வந்தா. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் சொல்றார் அவர். நமக்கு வந்து காதுல போட்டுக்கிறதுக்கு வைர ஓலைன்னு சொல்லுவா, கேட்டுக்கலாம் நீங்க? காதுக்கு போட்டுக்கிற தோடு இருக்க வைர ஓலைன்னு இப்போ கூட சொல்லுவா, வைர ஓலைன்னு சொல்லுவாங்க. என்ன, வைர ஓலைன்னு விட்டோம். அந்த காலத்துல ஓலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பனை ஓலை. அந்த காலத்துல சாதாரணமா எல்லாரும் போட்டு இருந்தது பனை ஓலை தான் போட்டிருந்தாலும். அன்லஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் ராஜ வம்சம் அந்த மாதிரி வருவாளர் தவிர மிச்சவா எல்லாரும் பனை ஓலை தான் போட்டு இருந்தாலும். என்ன, இதுக்கு நம்மளால நம்ப முடியறது இல்லையா? ஆனா இதுக்கு பெரியவா சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்ற, சாமலா தண்டகம்னு காளிதாசனுடைய ஒரு இது இருக்கு இல்லையா? அதுல சொல்றார், வல்லகி வாதன பிரக்ரியாலோல தாலி தடாபங்க தாடங்க பூஷா விசேஷான்விதே அப்படின்னு ஒரு இது வருது, ஒரு ஸ்லோகம் வருது. என்ன, தாலி தடா பந்த பத்த தாடங்க, தாலி தடா பத்த, தாலி தடா பத்தன்னா பனமரத்தினுடைய ஓலை, தாலி தடா பத்த தாடங்க பூஷா விசேஷான்விதே. அம்பாளே பனை ஓலையத்தை வச்சிருந்த தாடங்கத்தை தான் போட்டு. அதனால இந்த ஓலைங்கிற வார்த்தை நம்ம இப்ப உபயோகப்படுத்துறோம்னா பானைங்கிறது எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதே மாதிரி வைர ஓலைன்னு சொல்லுவா. நீங்க நகை கடைக்கு கேட்டு பாருங்க, வைர ஓலைன்னு சொல்லுவா. என்ன, ஓலை தான் போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது, இந்த நகை அந்த நகை எல்லாம் வந்தது. என்ன, இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய இழுத்துடுத்து. இந்த எது சொல்ல வரேன்னா, பரிகிரகம் சொத்துக்களை சேர்க்கிறது, பொருள்களை சேர்க்கிறது, மேலும் மேலும் இந்த வாங்கிக்கிற சமாச்சாரங்களை வாங்கிக்கிறதுங்கிற இது கல்ச்சர் இருக்கே, இப்பதான் வந்திருக்கு நம்ம காலம். இதுல ப்ராப்ளி வித்தின் லாஸ்ட் 100 years வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, அது இப்போ என்ன, நம்ம வந்து அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் பக்கமே போயிட்டு இருக்கோம். அது பேர் கன்சியூமரிசம் சொல்லுவா. அது வந்து என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நிறைய பொருள்கள் உண்டு பண்ணணும், நிறைய விற்பனை ஆகணும். என்ன, அதுக்கோசரம் எல்லாம் எத்தனை விதமான வழிகள் இருக்கோ, முறைகள் இருக்கோ, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆமா கேள்விப்பட்டதே இல்லை. அட்சய திருத்தே இப்ப நகை கிடைக்கலாம், வேலண்டைன்ஸ் டே அது மாதிரிதான் கேள்விப்பட்டதே கிடையாது. புதுசா வந்துட்டு இருக்கு, பணம் இருக்கு செலவழிக்கிறதுக்கு அதுக்கு. சோ நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்.
இது என்னன்னா இந்த சைக்கிள்ல நம்ம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு இது வேணும் அது வேணும்னா நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன இந்த 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 மாதிரி கன்சூமரிஸ்ட் சொசைட்டில உங்களுக்கு பொருள்கள் உண்டு பண்றது தப்பு இல்ல இல்ல என்ன சொல்லலனா என்ன, ஆனா அது இது வேணும் அது வேணும் இது வேணும் அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய கோலாறுதல தான் தப்பா இருக்கு. என்ன இப்ப என்ன பண்றா அதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு காலத்துல வெரி ஃபியூ பீப்புள் ஹேட் கார்ஸ். நான் ஐ ரிமெம்பர் நான் வெஸ்ட் மாம்பரத்தில் 40s இருந்தோம், 45 இருந்தோம். மை ஃபாதர் ஹேட் அ கார். வெஸ்ட் மாம்பரம் உங்களுக்கு தெரியும், அந்த மாம்பரத்தினுடைய அதர் சைட். என்ன அந்த பக்கத்துல மை ஃபாதர்ஸ் கார் வாஸ் ஒன்லி கார் இன் தோஸ் டேஸ். என்ன ஒரே கார் ஒண்ணுதான் அங்க. என்ன இப்போ நீங்க பாருங்க வெஸ்ட் மாம்பரத்துல உங்களால நடந்து போக முடியாது, அவ்வளவு கார். என்ன தடிக்கு விழுந்தா கார் இல்லையா? என்ன ஏன் காரணம் என்ன? இப்ப வந்து அதனுடைய பிராபல்யம் ஆயிடுத்து ஒண்ணு. ரெண்டாவது நம்ம இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், என்ன ஃபைனான்சிங் சிஸ்டம் அதெல்லாம் வந்ததுல உங்ககிட்ட பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டிவில பாத்தீங்கன்னா என்ன 2555 அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன உங்ககிட்ட மாசம் 2555 ரூபாய் இருந்ததுன்னா யூ கேன் ஹேவ் அ மாருதி கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ். நீங்க உங்க 2-3 லட்சம் வேண்டியதில்லை உங்களுக்கு, அது இருந்தா போறோம். இஎம்ஐ தான் போடுறோம் இப்போ பார்த்தா. சோ அதனால யார் வேணாலும் வாங்க. நோ வாங்கறதுல தப்பு இல்லை, ஆனா அத இந்த பணத்தை சம்பாதிக்கணுமானோ எல்லாம் மார்ட்கேஜ் பண்ணி இங்க அமெரிக்கால போனா ஹவுஸ் மார்ட்கேஜ் எல்லாம் எல்லாரும் வீடு வாங்கி விடுறா மார்ட்கேஜ்ல. என்ன எல்லா சாமான்களும் வாங்கி விடுறா ஹையர் பர்ச்சேஸ்ல, என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல. அதுக்கு உழைச்சுதானே ஆகணும், தப்பு இல்லை. அந்த கான்செப்ட் அந்த மாதிரி சொசைட்டி என்ன சொல்றா, நம்ம சொல்றது ரொம்ப ரெட்ரோகிரேடு எக்கனாமிக் குரோத்துக்கெல்லாம் அது ஒத்து வராது. தேசம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும், நிறைய பொருள்கள் உண்டு பண்ணணும், நிறைய விருத்தியானா தான் தேசம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இது என்ன வாட் கைண்ட் ஆஃப் சுபிக்ஷம் இட் இஸ்? ரன்னிங் ஆஃப்டர் திங்ஸ் லைக் திஸ். என்ன என்ன இவர் என்ன கேட்கிறார், கஸ்ய சுகம் ந கரோதி விராகங்கிறார். நீங்க மேலும் மேலும் பொருளை சேர்த்ததுனால சந்தோஷம் ஜாஸ்தியா இருதா, ஆனந்தம் ஜாஸ்தியா இருதா? உங்களுக்கு துக்கம் தான். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனி ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேயன தே ஸ்ரமதே புதஹான்னு சொன்னார்லே கீதையில. என்ன அந்த மாதிரி இந்த போகங்கள் எல்லாம் அடைவது கஷ்டம், அடைவதை காப்பது கஷ்டம், அது கையை விட்டு போனாலும் கஷ்டம். என்ன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஒரு சிம்பிள் திங் ஐ டெல் யூ. என்னோட கம்ப்யூட்டர்ல லாட் ஆஃப் டேட்டா போட்டு வச்சிருக்கேன். அதுல ப்ராப்ளம் பவர் சரியா. இன்னைக்கு வந்து கேட்டா அவன் சொல்றான் ஹார்ட் டிஸ்க்ல அது பவர் போக மாட்டேங்கிறது, ஹார்ட் டிஸ்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஐ செட் டோன்ட் மைண்ட், பட் என்னோட டேட்டாலாம் ரெக்கவர் பண்ணி தருவியான்னு கேட்டா ஐ எம் நாட் ஷூர் அப்படிங்கிறான். எனக்கு ஹார்ட் சிங்க் ஆச்சு, இதுல இருக்கிறதா என்ன ஆகும் சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப சௌரியமா தான் இருக்கேன், அது போச்சுன்னா ஒரேடியா போயிடுறது எல்லாம் இல்லையா? அதனால நம்ம இந்த மாடர்ன் சிவிலைசேஷன்ல நம்ம இவ்வளவு சமாச்சாரங்கள்லாம் வாங்குறோம். அதனால இந்த சொசைட்டியே இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லியூர் பண்றதுக்கு உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். நீங்க வந்து ஒரு பிரஷர் குக்கர் வாங்கினா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கூட அப்படின்னா எல்லாரும் போய் பிரஷர் குக்கர் வாங்குறா இல்லையா? இதே மாதிரி இது இந்த டெக்னிக் புதுசு இல்ல. ரிமெம்பர் when he was a school boy, வாசல்ல வந்து தள்ளிண்டு போவோம், மிளகா சும்மா தனியா 2 ரூபாய் அவனோட ஸ்லோகன். தனியா இஃப் யூ பை ஃபார் 2 rupees யூ கெட் ஃப்ரீ மிளகாய். அதைத்தான் இன்னைக்கும் பண்ற 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சோம் அதே தான் வெவ்வேறு விதமா வந்துட்டு இருக்கு. என்ன நம்ம என்ன பண்றோம், நோபடி ஒத்துரும் தன் நஷ்டத்துக்கு ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல. உங்களுக்கு ஃப்ரீயா ஒண்ணு கொடுத்தான்னா அந்த காஸ்ட் அதுல ஏத்தி வச்சு அதுல இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கூட ஏத்தி வச்சு தான் கொடுக்குறான். என்ன நமக்கு தெரியறது இல்ல. என்ன வேணும்னாலும் சரி வேண்டானாலும் சரி என்ன வாங்கிடுறோம். ஃபுட்பால் போனா அவன் சொல்றான் நீ வந்து 1000 ரூபாய்க்கு சமான் வாங்கினா இந்த ஐட்டம் இன்க்ளூட் வாங்கினா உனக்கு ஒரு இது வந்து ஃப்ரீ கூட கிடையாது, அது 600 ரூபாய்க்கு இருக்கிற சமாச்சாரம் உனக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்குறேமோ. அது நமக்கு வேணுமோ வேண்டாமோ, ஐயோ இவ்வளவு சீப்பா கொடுக்கானே அதை பிடிச்சி வாங்கலாம், வாங்கி வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம், அதை வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம பண்றோமா இல்லையா? இதெல்லாம் இதுதான் பரிகிரகங்கிறது. ஆமா அதே இதுதான் நம்ம பண்றது. இது வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இவர் என்ன சொல்ற சங்கரர் என்ன சொல்றாருன்னா நமக்கு வந்து அத்தியாவசியம் அனாவசியம் 2 இருக்கு. என்ன அத்தியாவசியம்ங்கிறது எசென்ஷியல்ஸ், அனாவசியம்ங்கிறது லக்ஸுரி. என்ன அவசியம் இல்லாதது லக்ஸுரி, அனாவசியம். என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால முடியுமோ அத்தியாவசியத்தை அனாவசியமாக்குங்க. அதாவது எனக்கு மினிமம் என்ன வேணும் அப்படின்ட்டு இருந்தா என்ன காரணம், கஞ்சனா இருக்கணும்னு சொல்லல அவர். நீ வந்து பணத்தை எல்லாம் போட்டு வச்சுட்டு நீ உனக்கும் வாங்கிக்காம ஒருத்தருக்கும் பண்ணாம இருக்காத. என்ன உங்ககிட்ட பணம் இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனையோ பேர் நீடி பீப்புள் இருந்தாரு. சாப்பாடு ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் இருக்கா. என்ன அது பண்றதுக்கு நம்மளால முடியும். ஆனா நமக்கு என்ன தோன்றது,
நான் எனக்கு இன்னும் வேணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் பொருள்கள் நமக்கு வந்து நமக்கு இன்னும் ஆனந்தத்தை கொடுக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பொருள் ஒருபோதும் ஆனந்தத்தை கொடுத்ததில்லை. ஓரளவுக்கு சௌகரியத்தை கொடுக்கலாம், ஆனா ஆனந்தத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படி பொருள்கள் இருந்தால்தான், பணம் இருந்தால்தான், வசதி இருந்தால்தான் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, குடிசையில் இருக்கிறவா எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல இப்போ வந்து மகானுபவன் இந்த ரோட்ல பெரிய பிளாட்ஃபார்ம் பக்கம் பண்ணிட்டு போயிட்டான் கார்பரேஷன்ல. என்ன ஒன் வே இட் இஸ் குட். பாவம் எத்தனையோ ஜனங்கள் வந்து கீழே படுத்துன்ற எல்லாரும் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறா. இப்போ அவள் இன்னும் வசதி இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. லேபரர்ஸ் அவெல்லாம் டெய்லி வேஜஸ்க்கு சேலத்துல இருந்து இங்க எல்லாம் வந்துட்டு இங்க இடமே இருக்கிறதுக்கு இல்ல, இங்க குடிசை போட்டு இருந்தா குடிசையும் கிளப்பி விட்டுட்டான். பாவம் எல்லாம் டார்பாலின் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ போட்டு மேனேஜ் பண்றான். என்ன அவ பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்துக்கிறான். நான் அவ சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? So you can remember that. பல்லாவரம் குவாரியில லாரியில கல்ல உடைச்சு அதுல போட்டு வெயில் வேலையில அந்த லேபரர் அதுல கையெல்லாம் உடைச்சு போட்டவன் அதுல லாரியில ஏத்தி, என்ன அது வந்து மவுண்ட் ரோடு வழியா பீச் மட்டும் போகும். அது மேல 12 மணி வெயில்ல படுத்துட்டு இந்த கல்லு மேல சுகமா இருக்கும் இல்லையா, படுத்துட்டு அவன் தூங்கிட்டு வருவான். வந்து இந்த வண்டி கடைசியா வந்த சத்தத்துல மவுண்ட் ரோட்ல இந்த கிண்டி எல்லாம் தாண்டி வருது, எக்கச்சக்கமா டிராபிக். அவன் மட்டும் ஆனந்தமா தூங்கிட்டு வருவான். அங்க வந்து நிறுத்தி விட்டு அவன் எழுப்பணும், இறங்கடா வந்து கொடுத்து டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துன்னு. என்ன என்ன சோழியத்துல அவன் தூங்குறான் மாதிரி இல்லையா? அதனால பொருள்களால நமக்கு சந்தோஷம் நிம்மதி இருக்குங்கிறது அவசியமே இல்லை. பொருள்களை வச்சுட்டும் நிம்மதி இல்லாம இருக்கலாம், பொருள்கள் இல்லாமலும் நிம்மதியா இல்லாம இருக்கலாம், அதுவும் உண்டு. பெட்வீன் பொருள்கள் இருந்து நிம்மதி இல்லாம இருக்கிறது பெட்டரா, பொருள்கள் இல்லாம நிம்மதியாம இருக்கிறது பெட்டரா? பொருள்கள் இருந்து நிம்மதியா இல்லாம இருக்கிறது பெட்டர் இல்லைன்னு நான் சொல்லலைன்னா என்ன. ஆனா பொருள்கள் இல்லாமல் நிம்மதியா இருக்கிறவன் பொருள்கள் இருந்து நிம்மதியா இல்லாதவனை விட பெட்டர் இல்லையா? அதே மாதிரி பொருள்கள்னால நமக்கு சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் என்பது கிடைப்பதில்லை. அதனால நம்மளுடைய உடைமைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, கஷ்டம்தான் துக்கம்தான் என்ன அப்படிங்கிறார். அதனால எவ்வளவுக்கு குறைவா இருக்கோ அவ்வளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்ல, அதனால நிம்மதி நமக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதுல கூட திருமூலர் வந்து திருமந்திரத்துல ஒரு அழகா ஒரு பாட்டு சொல்லி நோட் பண்ணி இது பண்ணிருக்கேன். அவர் வந்து கணக்கா இருக்கணும் அப்படிங்கிறது பாச்சாரியாலும் இதை பத்தி பேசுறார். பரமாச்சாரியாலும் கணக்கா இருக்கணும் என்ன இல்ல, இது என்ன கணக்கறிந்தார் கன்றி காண உண்ணாது, கணக்கறிந்தார் கன்றி காண உண்ணாது. இந்த கணக்கா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பொருள் வந்தாலும் அதோட கூட சேர்ந்து ப்ராப்ளம்ஸும் உனக்கு வர, பிரச்சனைகளும் கூட வருது என்ன. ஆனா அதுக்கோசம் அந்த பணத்தை வச்சுட்டு ஒருத்தரும் கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல காரியங்களுக்கு செய் என்ன. ஆனா கணக்கா இருக்கணும், பணத்துல மட்டும் இல்ல பேச்சுல கணக்கா இருக்கணும் என்ன, மனசுலயும் கணக்கா இருக்கணும். நல்ல எண்ணங்களை மாத்திரம் எண்ணணும், மனசை வந்து ஓட விடக்கூடாது எல்லா விதமான ப்ராப்ளத்தை பத்தி சிந்திச்சுட்டு. பேசுறதுலயும் அனாவசியமான பேச்சுக்கள் எல்லாம் குறைச்சுக்கணும் என்ன. வீணான எந்த நமக்கு ஆத்ம ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்காத விஷயங்களில் மனத்தையும் வாக்கையும் செலவிடாதே, வேஸ்ட் பண்ணாதே. அது உபனிஷத்திலே சொல்றது, அந்யாவாத்தா விமுஞ்சத அமிர்தஸ்தே ஏஷ சேதுன்னு சொல்றது. இதுல முண்டகோபனிஷத்துல என்ன, வீணான வார்த்தைகளை பேசாத. ஈஸ்வரனை பத்தி பேசினா பேசு, ஆத்மாவை பத்தி பேசினா பேசு. அந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல அதுக்கோசம் எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்ல, எசென்ஷியல் பேச்செல்லாம் பேசி முக்கியமான சமாச்சாரம். அதர்வைஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் பிரெத் என்ன அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இது வந்து கணக்கறிந்தார் கன்றி காண ஒண்ணாது. இந்த மாதிரி தனம் மனம் வாக்கு மூன்றிலேயும் கணக்கா இருக்கிறவளை தவிர வேற ஒருவராலும் காண ஒண்ணாது. ஏன்னா ஈஸ்வரன் கிடைக்க மாட்டான் என்ன. கணக்கறிந்தார் கன்றி கைகூடா காட்சி என்ன,
இந்த மாதிரி இருக்கிற வளர்த்தார் வேற ஒருத்தருக்கும் அந்த ஈஸ்வரனுடைய காட்சி கிடைக்காது. கணக்கறிந்து உண்மையை கண்டண்ட நிற்கும். இந்த மாதிரி எல்லாத்திலையும் கணக்கா இருக்கிறவளுக்கு கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே அவாதான் உண்மையை உணர்ந்தவர்கள், உண்மையான ஞானத்தை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். இதுக்காக நான் சொல்ற சொல்ல வரேன்னா, நம்ம கணக்கா இருக்கணும் அப்படின்னா அனாவசியமா அபரிகிரகம். இவர சொல்றார் சர்வபோக பரிகிரக தியாக. என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு என்ன கஷ்டப்படாம அதையெல்லாம் விட்டு விடுறவன் சர்வபோக பரிகிரகத்தாக கசிய சுகம் ந கரோதி. அப்படிப்பட்டவனுக்கு விராக அந்த வைராக்கியம்ங்கிறது என்ன அதீதமான ஆசை இல்லை என்பது, பொருள்கள் மேல் ஆசை இல்லை என்பது ஏன் அவனுக்கு சுகம் தராது அப்படின்னு கேட்கிறார் இந்த கேள்வி. நம்ம எல்லாரும் ஆத்ம ஞான மார்க்கத்தில் இருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டா போச்சு. இந்த வைராக்கியம் உலகத்து மேலே எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பற்று இருக்கோ, உலக விஷயங்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு we are away from God. நம்ம மனசை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகம் நம்ம விடுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கடவுள் பக்கம் நம்ம போக முடியும். இதுல ஜாஸ்தி செலவழிச்சோம்னா அங்க டைம் இருக்காது உங்களுக்கு. அப்புறம் வாசனைன்னு ஒண்ணு இருக்கும். எதுல நீங்க இருக்கீங்களோ, எந்த சங்கத்துல எந்த குரூப்ல இருக்கீங்களோ அதுலதானே உங்க மனசு போகும். எங்க சாமான் கிடைக்கிறது, எங்க இது வாங்கலாம், எங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, எங்க என்ன கிடைக்கிறது, எங்க சீப்பா கிடைக்கிறது, எதை கொடுத்தா என்ன ஃப்ரீயா கொடுக்குறா, இதுலயே மனசு ஓடி இருந்ததுன்னா இங்க ஈஸ்வர சிந்தனைக்கு எங்க டைம். அதனால அதை ஒரு அளவுக்கு குறைச்சிக்கோ. கீப் இட் டு தி எசென்ஷியல் மினிமம். என்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கோசம் குடிசையில போயிருக்கணும் சொல்ல, ஆல்ரைட் கம்ஃபர்டபுள் ஆயிரு, எலக்ட்ரிசிட்டி பவர் திஸ் எல்லாம் பண்ணத்தான் வேணும் ஓரளவுக்கு என்ன. ஆனால் அதுக்கு மேல ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணாதே, என்ன கணக்காயிரு என்ன அப்படின்னு சொல்றது. இதுல அடுத்தது பார்க்கலாமா? 19 ரொம்ப வெரி ஃபேமஸ் ஆஃப்ட் கோட்டட் ஸ்லோகம் சங்கராச்சாரியோடது. யோக ரதோவா, யோகத்தில் யோகாபியாசனத்தில் யோகத்தில் இருந்தாலும் சரி, போக ரதோவா போகங்கள் அனுபவிப்பதில் உலக இன்பங்களை அனுபவிப்பதில் இருந்தாலும் சரி, சங்க ரதோவா கூட்டத்தில் மற்ற ஜனங்களோடு சேர்ந்தாப்புல இருந்தாலும் சரி, சங்க விஹீனஹ வா என்ன தனியாக இருந்தாலும் சரி, உத்தரம் இல்லாம தனியாக இருந்தாலும் சரி என்ன அவன் எஸ்ய பிரம்மணி எஸ்ய சித்தம் பிரம்மணி ரமதே, எவனுடைய மனமானது பிரம்மத்தில் லைத்திருக்கிறதோ நந்ததி நந்ததி நந்தத்தியவ, அப்பொழுதும் ஆனந்தத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார். அதாவது எவன் அந்த பிரம்மத்தை அறிந்து அகம் பிரம்மாஸ்மி என்ற உண்மையை அறிந்து அந்த உண்மையிலே லயித்திருக்கிறானோ அவன் அந்த உண்மையிலே லயித்திருக்கிறவன் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாம இல்ல. அதான் அவரை சொல்ற முக்கிய பாயிண்ட் என்ன. அந்த ஞானத்தை அடைந்து ஞான யோகியதையை பெற்று அப்புறம் ஞானத்தை சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூலமாக ஞானத்தை அடைந்து அந்த ஆத்ம அனுசந்தானம் கிடைத்தவனுக்கு, நான் யார் என்று புரிந்தவனுக்கு, அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை அடைந்தவனுக்கு அவன் உலகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, யோகரதோவா யோகாபியாசத்தில் இருந்தாலும் சரி, போகரதோவா போகங்களில் சாப்பிட்டு இருக்கான், வெளியில பண்ணிட்டு இருக்கான், சினிமா பார்த்துட்டு இருக்கான், டிவி பார்த்துட்டு இருக்கான், நத்திங் ராங் என்ன. போகரதோவா சங்கரதோவா நிறைய மனுஷா இருக்கா, அவளோட பேசாம தனியா உட்காந்துக்கிறது இல்ல. நான் ஞானி, நான் ஒருத்தரோட பேச மாட்டேன், மௌனமா தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க மாட்டான். பேசுவோம், கொஞ்சம் விளையாடுவோம், எல்லாரும் யார் யார் இருக்காளோ அவளுக்கு தகுந்த மாதிரி நடந்து போவோம் என்ன. பெரிய படிச்சவாளா இருந்தாலும் அவளோட சமமா பேசுவோம், கீழே நடுவந்திரமா இருந்தாலும் அவளோட ஆர்கியூ பண்ணாலும் பண்ணுவோம், கீழே குழந்தைகள் இருந்தாலும் அவளுக்கு அவளோட லெவல்ல போய் அவளோடையும் விளையாடுவோம் என்ன. அவனால அவ்வளவு அந்த அமௌண்ட் ஆஃப் பிளெக்சிபிலிட்டி அவனுக்கு இருக்கு என்ன. சங்க விஹீனஹ தனியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒத்துருமே இல்லைன்னா போர் அடிக்கிறதுங்கிற ப்ராப்ளமே கிடையாது அவன் என்ன. அவனுக்கு எப்பவுமே அவனுடைய இதுல அவன் ஆத்மாவிலேயே லயிச்சிருக்கான்
இல்லையா? அதுல இருக்கிறதுனால அது அவனால எல்லாம் பண்ண முடிகிறது. என்ன, எப்படி அவனால எப்படி அது பண்ண முடிகிறது அப்படின்னா, அவனுடைய ஞானத்தினுடைய பயனாக அவனுக்கு என்ன உண்மை புரிகிறது? உலகம் என்பது மித்தியை, உலகம் என்பது நாடகம் மாதிரி தான், சொப்னம் மாதிரி தான். என்ன, அதனால அதுல நடக்கிறதெல்லாம் அவனை அஃபெக்ட் பண்றது இல்லை. அதனால அவனால் சுலபமாக உலகத்துடன் டீல் பண்ண முடிகிறது. என்ன, எனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இல்லை, எனக்கு அது வேணுமே அப்படிங்கிற பயம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு பூர்ணத்துவம் இருக்கிறதுனால அவனுக்கு உலகத்திலிருந்து கிடைக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. அவன் தன்னுடைய ஆனந்த சுரூபத்தை அறிந்திருக்கிறதுனால அவனுடைய அவன் குறை உள்ளவனா இருந்தா தானே அவன் குறையை நிவர்த்திக்கிறதுக்கு உலகத்திலிருந்து எதிர்பார்க்கணும். உலகத்திலிருந்து ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் என்ன? இது ஆகுமோ, இது கிடைக்குமோ, இது கிடைக்காதோ, அது என்ன ஆகும், ஆகாதோ, ஆகுமோ ஆகாதோ, இதெல்லாம் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் இருக்கிற முட்ல நமக்கு ஆனந்தம்ங்கிறது இல்ல, மனசுல துக்கம் தான் இருக்கு. என்ன, அது கிடைக்கிற முட்ல டென்ஷன், கிடைக்கலன்னா துக்கம், கிடைச்சதுன்னா இது கிடைச்சுடுது அடுத்தாப்புல என்ன, இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கு இல்லையா? அவனுக்கு பூர்ணமான எஸ்ய பிரம்மனிர மத்திய சித்தம்னு அர்த்தம். அவன் தன்னுடைய பூர்ண ஆனந்த ஸ்வரூபத்தை அறிந்திருப்பதனால அவனுக்கு உலகத்தை குறை என்றும் இல்லை. அவன் உலகத்திலிருந்து ஒன்றும் எதிர்பார்க்கிறது இல்லை. He is functioning out of fulfillment. தன்னுடைய பூர்ணத்திலிருந்து அவன் உலகத்தில் ஈடுபடுகிறான். அதனால அவன் உலகத்திலிருந்து ஒன்னும் எதிர்பார்க்கிறது இல்லை. அவன் எதிர்பார்க்காம இருக்கிறதுனாலதான் எது இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம். என்ன, எது இருந்தாலும் கிடைச்சதுனாலும் சந்தோஷம், கிடைக்காமலும் சந்தோஷம். என்ன, அவனோட பூர்ணத்துவம் குறையதில்லை. என்ன, அந்த நீங்க பிக்சரைஸ் அந்த மாதிரி பர்சன். என்ன, அப்படிப்பட்டவனுக்கு என்ன ப்ராப்ளமே கிடையாது. என்ன, பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியஹ லிப்யதேன ஸ்வாபேன பத்மபத்ரம் இவாம்பசான்னார். பத்மபத்ரம் இவாம்பசா, தாமரை இலைமேல் நீர் இருப்பது போல் அவன் மனது பிரம்மண்யாதாய கர்மாணி, பிரம்மனில் மனதை நிலைநிறுத்தி என்ன சங்கம் தியக்த்வா அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு கரோதியஹ காரியம் செய்யறான். எவன் செய்யறானோ ச பாப்பேன லிப்யதே, அவன் உலகத்தில் இருக்கிற துக்கம் அவனை தொடர்றது கிடையாது. எப்படி, தாமரை இலையில் இருக்கிற நீர் மாதிரி. அப்படின்னா என்ன, உலகத்திலும் பேசுறவாளோட பேசுறான், நடக்கிற விளையாடுறவாளோட விளையாடுறான், சண்டை போடுறவாளோட சண்டையும் போடுறான். ஆனா அவன் இந்த உலகத்துல நான் பங்கன் பண்றதுக்காக பண்றேன் ஒழிய இது என்ன தொடர்றதில்ல. என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன, நைவதஸ்ய கிருத்தேனார்த்தோ நாக்கிருத்தேன கஷ்டனே சாச சர்வபூதேஷு கஷ்டித அர்த்த விபாஷயா அப்படின்னு கீதையில சொன்னாரு. அவனுக்கு ஒரு உலகத்திலிருந்து ஒன்றும் கிடைக்க அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. என்ன, அதனால உலகத்தில் அவன் நம்பி இல்லை. அதனால அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. இமேஜின், விஷுவலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி இவன் சும்மா உட்காந்து இருக்க போறது இல்ல. என்ன, அவனுக்கு தன்னுடைய உண்மை நிலை என்னன்னு புரிஞ்சிருக்கிறதுனால அவனால தைரியமா எல்லா வித சிச்சுவேஷன்லயும் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் அவனால் பங்கன் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவன் எப்பவும் ஆனந்தத்தில் இருக்கான். மனுஷா இருந்தாலும் சரி, இல்லா போனாலும் சரி, போகத்தில் இருந்தாலும் சரி, யோகத்தில் இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அவன் ஆனந்தத்திலேயே இருக்கான். என்ன, அவனுக்கு அவன் எப்படி அந்த நிலைமை அடைந்தான்னு அந்த சவணம் மனனம் நிதித்தியாசனத்துல அவன் தன்னுடைய உண்மை நிலைய என்ன உணர்ந்து கொண்டுட்டான். எத்தனை உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா அப்படின்னு சொன்னார். என்ன, இந்த நிதித்தியாசம் யோகத்தினால அவன் அகம் பிரம்மாஸ்மி என்பதை பூர்ணமாக உணர்ந்து கொண்டு விட்டான். அவனுடைய மனசுல ஒருவித சந்தேகமும் கிடையாது. விபரீத பாவனைன்னு சொல்லுவாள், அது கிடையவே கிடையாது. நான் யாருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். நான் பூர்ண வஸ்து அகம் பிரம்ம அஸ்மின்னு. அதனால அவன் உலகத்தோட டீல் பண்றப்போ அவனுக்கு உலகம் அவன் தொடர்றது கிடையாது. அவன் இப்போ ஒரு விளையாடுற கேம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனி கேம், கிரிக்கெட் மேட்ச் இது நடந்தது, டெஸ்ட் மேட்ச் நடந்தது இதுல பாகிஸ்தான்ல. விளையாடுறப்போ அது ஒன்லி கேம் தான். என்ன, ஆனா அது விளையாடுறப்போ அவளுக்கு லைஃப் அண்ட் டெத் மாதிரி. இது ஜெயிச்சாகணும், ஐ கேனாட் லூஸ் த விக்கெட் அப்படின்னு தான் ஆடுறா. ஆனா அது விளையாட்டுன்னு தான் தெரியும். அதுல தோத்தத்தினால அவளுக்கு ஒன்னும் பர்சனலா ஒன்னும் நஷ்டம் இல்லை. ஒரு கேம் போச்சு, அடுத்த தடவை ஜெயிச்சிருவா. அது இருக்கவே இருக்குது, ஆல்வேஸ் தேர். இட்ஸ் ஒன்லி எ கேம், இட்ஸ் நாட் ரியல் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இது பாக்குறோம், டிவியில ஒரு சீரியல் தான் பார்த்துட்டு வச்சுக்கோ, அதுல வர சோகமோ சுகமோ எல்லாமே ஒரு உண்மை இல்ல, மித்தியை தான் அது. அந்த மாதிரி அதே மாதிரி ட்ரீம்ல நடக்கிறது எல்லாம் மித்தியை தான். அதே மாதிரி ஞானத்தை அடைந்தவனுக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே மித்தியை தான். அவனுக்கு சுகம் ஒரு சமயத்துல வரும், துக்கம் ஒரு சமயத்துல வரும். அவனுக்கு தெரியும் இது எல்லாம் நிலையான உண்மை அல்ல.
உண்மையான சத்திய வஸ்துங்கிறது நான், அது பரிபூர்ண வஸ்து, சச்சிதானந்த வஸ்து, என்ன ஆனந்த ஸ்வரூபமானது அது அப்படின்னு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, இந்த உலக இந்த அனுபவிக்கிறது எல்லாமே நிலையானது இல்லை. என்ன இந்த ஆனந்தம் நம்ம உலகத்துல பாக்குற ஆனந்தம் இருக்கே, அது ஒன்றுமே நிலை இல்லை. இது ஒருத்தரும் சொல்லித்தர வேண்டிய பெரிய இது இல்ல, ட்ரூத் இல்லது. உங்களுக்கு உங்களே தெரியும், சந்தோஷம்னு வந்தா போயிடுறது, துக்கம்னு வந்தாலும் போயிடுறது. அதனால எனி எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஆர் பேட் என்ன நிலையானது இல்லை. என்ன இதனால எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி நம்ம சுகத்தை எதிர்பார்த்தோம்னா நமக்கு அந்த நிரந்தர சுகம் கிடைக்காது. நிரந்தர சுகம்ங்கிறது என்ன? எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்பாற்பட்ட நான் என்ற உண்மைதான். இது புத்தியினாலதான் புரிஞ்சுக்க முடியும், மனதினால இமேஜின் பண்ணிக்க முடியாது. டிஃபிகல்ட் பாயிண்ட் இதான் கிரக்ஸ். என்ன நம்ம மனசால என்ன அனுபவிச்சினாலும் அது ஆத்மா இல்ல. ஆத்மாங்கிற உண்மையான சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறது அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது, ஆனால் புத்திக்கு உட்பட்டது. அது புத்தியால் அறிந்து கொள்ள முடியும், மனதால் அனுபவிக்க முடியாது. அதனால இதுதான் இதுல ப்ராப்ளம். என்ன இதுதான் ப்ராப்ளம். அதனால இவன் இந்த ஆத்ம ஞானிங்கிறவன் என்ன பண்ணுவான், உலகத்தில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் புறாவும் போயிட்டு இருப்போம், அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் ஈடுபட்டு இருப்போம் இல்லையா. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயே சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ அனித்யாக தம் திஜிச்சு பாரதன்னு 2வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே பகவான் சொன்னார். என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாத்ரா ஸ்பர்ஷா, ஸ்பர்ஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கே, சீத உஷ்ண வெயில். பாருங்க, ஒரு மாசம் முன்னாடி வெயில் அவ்வளவு மோசமா இல்ல, இப்போ விடுவிடுவிடும் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2-3 மாசம் ஆச்சுன்னா வெயில் குறைஞ்சு போயிடும், திருப்பி குளிர் ஆரம்பிக்கும் வச்சுக்கோ. வாட் எவர் இட் இஸ், திஸ் இஸ் தி நேச்சர். ஆகமா பாயினோ வந்துட்டு போற சமாஜம் அனித்யாக, அதனால பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். அதனால இந்த உலக விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு போறதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால சுலபமா அவன் உலகத்தில் ஈடுபட்டு தன்னுடைய ஆத்ம நிலையிலிருந்து மாறாம இருக்கான். என்ன அவன் நந்ததி நந்ததி நந்தத்தேவ, எக்காலத்திலும் அவன் ஆனந்தத்தில் இருக்கான். அவனுக்கு 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 ஆனந்தம் இல்லாத நேரமே கிடையாது. ஏன்னா அவன் ஆனந்த ஸ்வரூபமே நான் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் அனுபவ ஆனந்தத்தை எதிர்பார்க்கல. நீங்க டோன்ட் திங்க் தட் இவன் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நானே ஆனந்த ஸ்வரூபங்கிற உண்மையை உணர்ந்திருக்கான். என்ன இது அனுபவமா இருந்தா வந்துட்டு போயிடும். இந்த பிரம்மன்கிறது அனுபவபூர்வமான இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு இன்னொரு நாளைக்கு போயிடும். நமக்கு ஒண்ணு அனுபவத்தில் வருது எல்லாமே வந்துட்டு போறது தானே. ஆனா ஆனந்தம், இந்த பிரம்மானந்தம்ங்கிறது என்றும் நிலையா இருக்கக்கூடியது, அது என்னுடைய ஸ்வரூபம். அதை அனுபவிக்க முடியாது, அதுவாகத்தான் நான் இருக்க முடியும். இந்த உண்மையை உணர்ந்தவன் தான் ஞானி. அவனை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. என்ன அடுத்தவர் பார்க்கலாம். பகவத்கீதா சொல்றார். 3 சமாச்சாரங்கள் சொல்றார். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, பகவத்கீதைய கொஞ்சம் படிச்சாலும் போறோம். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. கங்கா ஜல லவகணிகா பீதா, கங்கை ஜலம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா கூட போறோம். சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே, ஒரு தடவையாவது பகவான என்ன ஆராதனை பண்ணினா அவனுக்கு தஸ்ய யமேன சர்ச்சா, யமன்னால அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன அவனுக்கு மரணம்ங்கிறது கிடையாது, மரண பயம் கிடையாது. மரணம்ங்கிறது கிடையாதுங்கிறத மரண பயம்ங்கிறது கிடையாது. யாருக்கு? பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கீதையை கொஞ்சம் படிச்சாலும். எப்படின்னா என்ன இதெல்லாம் எப்படின்னா, கீதையை படிச்சா நம்ம என்ன நினைச்சுக்கணும், ஸ்ரீராம ராமே ரமே 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 மனோரமேன்னு சொல்ற மாதிரி ஒரு அவர் சொல்றது ஒரு எம்பசிஸ்க்காக சொல்றார். கொஞ்சம் கீதை படிச்சா கூட அப்படின்னா, கீதையை படிச்சா. கீதைங்கிறது என்ன? பகவத்கீதை மோட்ச சாஸ்திரம். பகவத்கீதை பகவான் அர்ஜுனன் மூலமா நமக்கு சொல்லியிருக்கார் எப்படி அந்த பரம ஸ்ரேயஸை அடைவது, எப்படி மோட்சத்தை அடைவதுங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. என்ன அந்த கீதா சாஸ்திரம்ங்கிறது
அதை படிச்சா நமக்கு வாழ்க்கையினுடைய நம்முடைய பரம புருஷார்த்தமான மோட்சம்ங்கிறது கிடைக்கும். சர்வோபனிஷத் இல்லையா, சர்வோபனிஷத் காவோ போக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். அதாவது கீதைங்கிற ஒரு பசு, அது கிருஷ்ணன்கிறவன் பால் கறக்கிறவன், அர்ஜுனன்கிறது கண்ணுக்குட்டி, அந்த பாலை கறந்து அதுதான் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு கொடுக்குறான். அர்ஜுனனுக்காக கறந்தது. நம்ம மாடெல்லாம் பால் கறந்து கண்ணுக்குட்டி மொத்தமா சாப்பிடுறது, நம்ம தான் சாப்பிடுறோம் அப்புறம் இல்லையா. அதே மாதிரி நமக்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு மோட்ச சாஸ்திரம் அது. அதனால கீதையை படி அப்படின்னு கேட்கிறார். பகவத்கீதா கிஞ்சித் அதீதான்னு சொன்னாலும் நம்ம கிஞ்சித்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும், பகவத்கீதையை படிச்சு அந்த ஞானத்தை அடையலாம். பகவத்கீதைங்கிறது என்ன, 18 அத்தியாயம், 6 6 6 முதல் 6 அத்தியாயங்கள் தொம்பத அர்த்தம்னு சொல்லுவா, 2வது 6 தத்பத அர்த்தம், 4வது 6 அசி பதார்த்தம். தத்துவம் அசி அப்படிங்கிற வேதாந்த மகா வாக்கியத்தை அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் பகவத்கீதாங்கிறது. என்ன அதை நீ படி. பகவத்கீதா கிஞ்சி அதீதா கங்கா ஜல லவ கடிகா பீதா, கங்கையினுடைய ஜலத்தை கொஞ்சம் குடித்தாலும் அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணினா புண்ணியம் சொர்க்கம் அப்படிலாம் சொல்றோம். என்ன ஆனா ஞான மார்க்கத்தில் நம்ம பொறுப்ப நம்ம சொர்க்கத்தை பத்தி நமக்கு கவலைப்படல, அது ஒன்றும் அவசியம் இல்லை நமக்கு. we don't want சொர்க்கம், we want மோட்சம். நமக்கு வேணுங்கிறது மோட்சம். மோட்சத்துக்கு ஞானம் வேணும். கங்கா ஜலம்ங்கிறது ஞான ஸ்வரூபம் அப்படி சொல்லுவான். பகீரதன் போய் கங்கையை கொண்டு வந்தான்னா அதோட உட்கருத்து என்னன்னா, அவன் இந்த ஆத்ம ஞானத்தை அங்கிருந்து கொண்டு வந்தான், மேல்லோகத்திலிருந்து கொண்டு வந்தான் நமக்காக இங்க அப்படின்னு. அதனால இந்த கங்கா ஜல லவ கணிகா பீத்தாங்கிறது ஆத்ம ஞானத்தை அடைந்தால் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல என்ன கங்கா ஜலவ கணிகா பீத்தா என்ன சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியத்தே. முராரி அப்படின்னா கிருஷ்ணன். கொஞ்சமாவது என்ன ஒரு தடவையாவது என்ன முராரியினுடைய என்ன சமர்ச்சா கிரியத்தே பூஜையை பண்ணினால், அதாவது பகவத் ஸ்மரணம் பண்ணினால், பகவத் பூஜை பண்ணினால், ஈஸ்வரனிடம் மனதை வைத்தால் என்ன நம்ம பார்க்கிறோம். இப்போ 9வது அத்தியாயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன எல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது, பக்தியில தான் ஆரம்பிக்கணும். பக்தியில எல்லாமே ஜெகத் புறம் உலகம் புறம் ஈஸ்வரனுடைய காரியம்தான், அவன் தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பகவானுடைய பெருமையை அறிந்து கொண்டு என்ன அப்படிப்பட்டவன் கிட்ட நம்மளுடைய பக்தியை செலுத்தணும். அப்படி பண்ணினோம்னா நான் அவனுக்கு எல்லா பாபங்களையும் அவனை இல்லைன்னு காப்பாத்தி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு கடைசியில் அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார் கீதையில பகவான். என்ன அதனால அந்த முராரிங்கிறவர் கிருஷ்ணர் தான். முரான ஒரு அசுரனை அவருக்கு எதிரியா இருந்து, அதாவது இந்த நரகாசுரன் சொல்லுவா. இந்த நரகாசுரன் பிரத்திக் ஜோஷிதம்ட்டு ஒரு நகரத்தை ஆண்டு வந்தான். அது அந்த அசுரன் அவனுடைய ஊரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாக்கப்பட்டது. அதுக்கு முரானுட்டு ஒரு ராட்சசன் அவனுக்கு அதை பாதுகாத்துட்டு இருந்தான். அவனுக்கு 5 தலையும் 10 கைகளும் ஆவான். சோ கிருஷ்ணர் அவனோட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நரகாசுரனையும் இது பண்ணி அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவார். அந்த முரா அசுரனை கொன்ற கிருஷ்ணனை யார் பஜிக்கிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ அவர்களுக்கு தஸ்ய கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா, தஸ்ய யமேன சர்ச்சா, அவனுக்கு யமன் ஒரு தொந்தரவு கொடுக்கல. என்ன அர்த்தம், யமன் அவன் காரியத்தை பண்ணதான் பண்ணுவான். இதெல்லாம் புரிஞ்சு கொடுத்துன்னா பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜல லவ கணிகா பீதா சகிருதேபி ஏவ முராரி சமர்ச்சா கிரியதே, இந்த 3ஐயும் பண்ணினால் என்ன ஞானம் வந்துடும். ஞானம் வந்துடுதுன்னா அமிர்தத்துவம். என்ன மரணம்ங்கிறது கிடையாது. ஏன்னா மரணம்ங்கிறது தேகத்துக்கு தான். நான் தேக வெத்திரிக்த ஆத்மா, அழியாத ஆத்மா, ஜாயத்தை மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பபுவன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காலத்திலும் இருக்கக்கூடியவன், அழியாதவன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் மரணம்ங்கிற பயம் எங்க ஓடியே போயிடுது. அதனால அந்த அது பார்க்க போறேன் கரெக்ட். என்ன அதனால அப்படியே இந்த தேகம் போறதே நினைச்சுட்டா கூட நான் இந்த தேகம் இல்லை. என்ன அதனால இந்த மரண பயங்கிறது கம்ப்ளீட்டா போயிடுறது. என்ன அதான் சொல்றேன், இந்த ஆத்ம ஞானத்தினோட விசேஷம் என்னன்னா, இது வெளி ஞானங்கள்ல மத்த ஞானங்கள்லாம் நமக்கு
என்ன ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. உடம்புக்கு வருது டைஃபாய்டு வந்ததுன்னா அதுக்கு மருந்து சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போனோம், அதை குணப்படுத்தணும். அடுத்தாப்புல வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கண்ணு பார்க்க முடியல, இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு கண்ணாடி போட்டு வரோம், எல்லாம் பண்ணிட்டு வரோம். என்ன இந்த ஞானத்துல எல்லா ப்ராப்ளமும் ஒரேடியா சால்வ்டு. என்ன எனக்கு மரணத்துல இருந்து பயம் இல்லை. என்ன இந்த தேகம்ங்கிறது எப்படியும் அழியக்கூடியதுதான். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு காலம் அது அழியக்கூடியதான். ஆனால் நான் இந்த தேகம் இல்லை, அதனால எனக்கு ஐ எம் நாட் பாதர்ட் அப்படிங்கிற ஒரு மனோபாகம், சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் அது வந்ததுன்னா நான் நித்திய வஸ்து, என்ன நான் நிரந்தரமான வஸ்து அப்படிங்கிற ஞானம் வந்துருதுன்னா எதை பத்தி நீங்க கவலைப்படணும்? அதுதான் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையிறதுங்கிறது. என்ன அதனால கஸ்ய யமீனன் சர்ச்சா, அவனுக்கு யமன்னால ஒரு ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது என்ன அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு பார்க்கலாமா? முடிய போறது ஓகே, அப்படி எந்திரிக்கலாம், இதோட எந்திரிக்கலாம் நம்ம. என்ன அதுதான் மோட்சம்ங்கிறது. இந்த பயம்ங்கிறது போயிடுது பார்த்தீங்களா, பயம்ங்கிறது போகிறதுதான் அதுதான் மோட்சம்ங்கிறது. நான் இதெல்லாம் இல்லை, நான் நித்தியமானவன் அழியாதவன் அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சுதுன்னா என்ன அது ஒண்ணு, அந்த உண்மை புரிஞ்சுதுன்னா இந்த உலகம் எல்லாம் அழியக்கூடியது. யூ கேனாட் வேர்ல்ட், உலகம் அழிவதை நிறுத்த முடியாது. நான் என்னுடைய அழியாமையை அமிர்தத்துவத்தை மாற்ற முடியாது. ரெண்டும் உண்மைதான். அது புரிஞ்சு கொடுத்தனா நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும் உலகம் அப்படியே இருக்கணும்னு, அது போறபடி போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மை நமக்கு விளங்குறப்போ அதுதான் மோட்சம்ங்கிறது. அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுதான் ஜீவன் முக்திங்கிறது. ஜீவன் முக்தி இங்க இருக்கிறப்பவே அந்த உண்மை புரிஞ்சு போச்சுன்னா நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் இஸ் ஃப்ரீடம் தான். எதை பத்தி கவலைப்படணும், எதுக்காக உரி பண்ணிக்கணும், ஒண்ணும் இல்லை. என்ன அதுதான் ஜீவன் முக்திங்கிறது. அப்புறம் காலமானவொன்னே அதுக்கப்புறம் விதேக முக்தி, தேகம் போறபடி போயிட்டோம். நம்ம பொறுத்த மட்டும் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுடும். இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.